கடல் கொள்ளையன் பைரட் அப்படின்னு சொன்னதுமே உங்களுக்கு இந்த மியூசிக்கும் ஜாக் ஸ்பேரோவும் தானே ஞாபகத்துக்கு வராங்க. உண்மையாலுமே ஒரு லெஜெண்டரியான ஒரு கடல் கொள்ளையர் யாருன்னு சொன்னால் ஒரு ஆணே இல்லை, ஒரு பெண். அவங்க பேர் ஜெங் ஈ சா சிங் ஷி அப்படின்னு இவங்களுக்கு நிக் நேம் இருக்குது. இவங்க ஃபார்மராக ஒரு செக்ஸ் ஒர்க்கராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது. அவங்களுடைய கணவர் இறந்ததுக்கப்புறம் அந்த கணவருடைய கப்பல்களை வச்சு நல்ல விதமாக ஒரு தொழில் தொடங்கலாமே அப்படின்னு சொல்லி கடல் கொள்ளையை ஆரம்பிக்கிறாங்க. கடல் கொள்ளைன்னதுமே ஒரு கப்பல் எடுத்துகிட்டு போவாங்க, கொள்ளையடிப்பாங்களான்னா அப்படிலாம் இல்லை. நூற்றுக்கணக்கான கப்பல்களை வச்சுருந்தாங்க. ஆயிரக்கணக்கான மாலுமிகள் இவங்க கிட்ட கடல் கொள்ளையரை வேலை செஞ்சாங்க. ஆனால் இவங்க ஒரு பாவமான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால கோட் ஆஃப் கான்டக்ட் எல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்டான ரூல்ஸோடு வச்சுருந்தாங்க. ஒரு அரசாட்சியே நடத்துதுன்னு வச்சுக்கலாம். சில நாடுகளுடைய நேவியுடைய ஸ்ட்ரென்த்தே இவங்களுடைய ஸ்ட்ரென்த் அளவுக்கு ஈடு கொடுக்க முடியல. எந்த அளவுக்குன்னு சொன்னால் சவுத் சைனா சீல கிங் டைனாசிட்டி இவங்ககிட்ட நெகோசியேஷன்ஸ் எல்லாம் பேசி இவங்கள கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அது இல்லாமல் இவங்க அழிஞ்சு போயிட்டாங்களான்னா இல்லை, இவங்க ரிட்டையர் ஆகி அதுக்கப்புறம் இறக்குற வரைக்குமே ரொம்ப வெல்தியாக வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. ஜெங் ஈ ஷா. நன்றிங்க.